நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருண், சாப்பிடுவாப்பா. அருண், சாப்பிடுவா. சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சது. பிரியங்கா இல்லாத வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஓஹோ, நீ அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா நானும் ஒரு சில முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆபரேஷனுக்கு அப்புறமா நான் இப்பதான் நல்லா இருக்கேன். ஆனா ஒரு நாளைக்கு 10 தடவை மாத்திரை சாப்பிடணும். அப்பதான் என்னால நடமாட முடியும். ஒரேடியா எல்லா மாத்திரையும் ஒன்னா சாப்பிட்டுடுறேன். அப்புறம் நிம்மதியா இருங்க. அதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணேன். எல்லா மாத்திரையும் ஒன்னா போட்டு உடைச்சு சாப்பாட்டுல கலந்து வை. நானும் சாப்பிடுறேன். எல்லாரும் ஒன்னா போலாம். என்னடா பேசுற? வேற என்ன பேசணும்? வேற என்ன பேசணும்? உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஓரத்தான் தானே நானும். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். அருண், பாரு, மாமா பிரியங்கா. என்ன மாமா மாமா மாமா? அவளை அடிக்கும் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீ பக்கத்துல நின்று வேடிக்கை தானே பார்த்த? சும்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போ. அந்த காதலால கழுத்துல தாலியை கூட சுமக்காம அந்த காதலனோட குழந்தைக்கு அவங்க தாயாயிட்டாங்க. ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளர் திரும்பி வரவே இல்லையா? இல்ல. ஓகே, என்கிட்ட இது உண்மையெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கதைக்கும் என்கிட்ட சொல்ல போற உண்மைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிரியங்கா, இந்த கதையில மறைஞ்சிருக்கிற உண்மையை தான் உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக உன்னை வர வச்சேன். சொல்லுங்க. பிரியங்கா, ஒரு அப்பாவி அம்மாவோட எதிர்கால வாழ்க்கையை இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீ எடுக்க போற முடிவை பொறுத்துதான் இருக்கு. அவங்கள பழிக்க கூடாது. என்னைக்குமே அவங்களுக்கு ஆதரவு தான் இருக்கணும். முக்கியமா அவங்க குடும்பம் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். நீங்க மீதி கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியும். சரி, சொல்றேன். அன்னைக்கு காதலனால ஏமாற்றப்பட்ட அந்த காலேஜ் பொண்ணு தான் இன்னைக்கு ஒரு காலேஜ்க்கே ப்ரொஃபஸரா இருக்காங்க. வேற யாரும் இல்லை, ஓ மாமியார், ஏன் மாமியார், ப்ரொஃபஸர் ஜெயந்தி. அச்சச்சோ, என்ன சொல்றீங்க நீங்க? அந்த ஆள் ஏமாத்தினது நம்ம அத்தையவா? அது மட்டும் இல்ல, டெலிவரி நடந்த அன்னைக்கே தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு பச்சை குழந்தைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த பாவத்தை செஞ்சது வேற யாரும் இல்ல, கர்னல் தான். என்னது? கர்னல் கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு போனது மையப்பன். அப்போ அந்த குழந்தை ஷாலினியா? ஷாலினி தான்.
தாத்தா ஏ- ச்சே, நீங்க எவ்வளவு பெரிய கொடுமைக்காரரா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாத்தா. மிலிட்டரியில இருந்ததுனால உங்க மனசு கல் மனசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தாத்தா நீங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க? ரொம்ப தப்பு தாத்தா, ரொம்ப தப்பு. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை நீங்க முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல. நான் அருணையும் ஷாலினியே நினைச்சு எவ்வளவு தப்பா நினைச்சிருக்கேன் தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு ஷாலினி. நான் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன், அவளை எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கேன் தெரியுமா? இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிடலான்னு நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவர் தான் ரொம்ப தயங்கினார். இப்போ கூட நான் அவரை கட்டாயப்படுத்தினேங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கே அவர் சம்மதிச்சார். தாத்தா, ஷாலினிக்கு நீங்க பெரிய கொடுமை பண்ணிருக்கீங்க தாத்தா. ஷாலினி அருணும் கூட பிறந்தவங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஷாலினி இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன். ஷாலினிய என் கூட பிறந்தவ மாதிரி நடத்தியிருப்பேன். தாத்தா, ஷாலினி தான் தன்னோட பொண்ணுன்னு அத்தைக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி தான் தன்னோட பொண்ணுன்னு அத்தைக்கு தெரியுமா? தெரியாது. ஆஹா, கதை அப்படி போகுதா? ஷாலினி அவளோட பொண்ணுன்னு தெரியாம தான் ஜெயந்தி அவ மேல பாசம் காட்டிட்டு இருக்கா. பிரியங்கா, நீ அமலா மாதிரி இல்லை. வாழ்க்கையில் அனுபவம் நிறைய இருக்கு, பக்குவம் இருக்கு, புத்திசாலித்தனமும் இருக்கு. அந்த தைரியத்தில் தான் இந்த உண்மையை நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலேயாவது நீ அருணையும் ஷாலினியும் தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்காத. தேவையில்லாமல் ஒன்னையே நீ போட்டு குழப்பிக்காத. ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்ன உறவு இருக்கணுமோ அந்த உறவு தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. இந்த குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி இதெல்லாமே இதுக்கு மேலே உன் கையில் தான் இருக்கு. இந்த உண்மையை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நாங்கள் நம்புகிறோம். சொல்ல மாட்டேன் தாத்தா. தாத்தா, எனக்கு ஷாலினி உடனே பார்க்கணும் தாத்தா. இப்பவே பார்க்கணும். வாங்க தாத்தா. தைரியமா இருங்க, அவ சொல்ல மாட்டா.
இந்தாடா உன் பொண்டாட்டி உங்ககிட்ட கொண்டு வந்து திரும்பவும் சேர்த்துட்டேன். அவளை இனிமே ஜாகிரதையா சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஷாலினி, அருண் மேல எனக்கு அளவு கடந்த அன்பு இருந்ததுனால என்னையும் மீறி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்ல. என்ன மன்னிச்சிரு ஷாலினி. இனிமே உன் மனசு வேதனைப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இனிமே என் கூட பிறந்தவ மாதிரி தான் நான் உன்கிட்ட நடந்துப்பேன். ஓகே? ஷாலினி, பிரியங்கா சொன்னது வெறும் வார்த்தை இல்லம்மா. நீ இனிமே பிரியங்காவை நம்பலாம். பிரியங்கா இனிமே உன்னையும் அவருனையும் தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டா. ஆமா ஷாலினி, நான் உனக்கு செஞ்ச எல்லா கொடுமைகளுக்கும் சேர்த்து பல நன்மைகளை நான் உனக்கு செய்ய போறேன். இங்க பாரு ஷாலினி, இனிமேதான் நீ இந்த பிரியங்காவோட உண்மையான அன்பு, பாசம் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்க போற. I'm sorry, Arun. I'm really sorry, Arun. Please என்னை மன்னிச்சிருங்க. அம்மா, நான் மாறி இப்ப புது பிரியங்காவா வந்திருக்கேன். ஆனாலும் உங்களோட முகத்துல சந்தோஷமே இல்ல. நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் உங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்குல்ல. அதுல இருந்து உங்களால இன்னும் மீள முடியலல்ல. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. நான் சத்தியமா மாறிட்டேன். ஏய், அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? வா. தாத்தா, எப்படி தாத்தா பிரியங்காவை சமாதானப்படுத்தினீங்க? என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? ஷாலினி, அவகிட்ட சில உண்மைகள்லாம் சொல்ல வேண்டியிருந்தது. சொன்னேன். சரி, அதெல்லாம் பத்தி உனக்கு எதுக்கு? டோன்ட் வரி. நீ சந்தோஷமா இருக்கணும்மா, அதான் எனக்கு முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஜெயந்தி, பிரியங்கா சொன்ன மாதிரி உன் முகத்துல சந்தோஷத்தையே காணும். இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்தா அவளோட அம்மா முகத்திலையும் அது தெரியும். அதே மாதிரி பிரியங்காவை இனிமே நீ மருமகளா ட்ரீட் பண்ணாத, உன் சொந்த மகளா ட்ரீட் பண்ண. அவ மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாம நீ தான் பாத்துக்கணும். என்னப்பா நீங்க, இவ்வளவு பெரிய பொண்ணு, நான் ஏதாவது சொன்னா கேட்கவா போற? அவ வெளியே போயிட்டானா நான் எதுவும் சொல்ல முடியாது. என்ன ஷாலினி இது? பிரியங்காவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன ஜெயந்தி இந்த மாதிரி பேசிட்டு போற? விடுங்க தாத்தா, அம்மா கிட்ட நான் எடுத்து சொல்லிக்கிறேன். பிரியங்கா வந்த உடனே அருண் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? அருணோட சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். ஷாலினி, அருணோட சந்தோஷம் மட்டும் இல்லம்மா, உன்னோட சந்தோஷமும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்க பாருமா, இனிமே இந்த வீட்டுல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ம்? நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும். நான் கிளம்பட்டுமா? சரிங்க தாத்தா. அவகிட்ட சொல்லிடு. ம். அருண், கோவமா இருக்கீங்களா? நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல, இன்னும் என் மேல கோவம் தீரலையா? ஆ, என்னதான் இருந்தாலும் நீ வீட்டை விட்டு போயிருக்க கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வீட்டை விட்டு போலாமா? தப்புதான் அருண், தப்புதான். உன்னையும் என்னையும் ஒரு பொண்ணு பிரிக்கிறான்னு நினைச்சோன்ன அதை என்னால தாங்கிக்க முடியல அருண். அதனால தான் கோவத்துல நான் அவளை அடிச்சிட்டேன். அருண், எல்லாமே நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புனாலதான். நீ என்ன என்ன பண்ணிருந்தாலும் இட்ஸ் ஓகே, நான் தாங்கியிருப்பேன். ஆனா ஒரு அடுத்த ஆம்பளை வந்து என்ன கை நீட்டி அடிச்சத என்னால தாங்கிக்கவே முடியல அருண். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல நான் என்னையே மறந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் வீட்டை விட்டே போயிட்டேன். ஐம் சாரி, ஐம் சோ சாரி அருண். சரி விடு, எப்படியோ தாத்தா உன்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, பரவாயில்ல. இனி முன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவர் உறுதியா சொன்னாரு. அதை நான் நம்பலாமா? நம்பி நிம்மதியா இருக்கலாமா? அருண், நம்பலாம் அருண், நீ என்ன நம்பலாம். ஷாலினிய நான் மறுபடியும் சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்தினா நீ கட்டின இந்த தாலிய கட்டிட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட அருண். நான் ஏத்துக்கிறேன். ஹே பிரியா, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் தாத்தா உன்னை மறுபடியும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. அருண், சில நேரங்கள்ல மனுஷங்க இப்படித்தான். சில மாற்றங்கள்ல ஏற்படும். பைத்தியக்காரத்தனமா நடந்துப்பாங்க. அமலா அண்ணி, அத்தை, நான் எல்லாருமே இப்படிதான் நடந்துக்கிட்டோம். இதெல்லாம் ஒரு ஆள் மேல அதிக அளவுல பாசம் வைக்கிறதுனால தான். பொசசிவ்னஸ் எல்லாத்துக்குமே அதான் காரணம். ம். அருண், நடந்ததை எல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரு அருண். நான் இப்போ என்னோட பழைய பிரியங்கா.